உன்னை எதற்காக படைத்தேன் என்று தெரியுமா? ஏன்? என் மனதில் ஒரு பெருத்த மனக்குறை இருக்கிறது. நரம்பு நோயா? எங்க ஹாஸ்பிட்டல் போறதானங்க? ஆஸ்பத்திரி போனாரு, டாக்டர் நரம்பு நோய் வந்துச்சு. ஐயோ, தொத்து நோய் மாரி அது. அப்படியே கனெக்ஷன் பண்ணிக்கினே வரும். அதுக்கு தான் நீ 2 அடி அட்டவே நில்லு. அப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதை பண்றீங்களா? சொல்லுமா. சர்ஜரி பண்ணி விட்டுருங்க நரம்பு. ஆபரேஷனா? பார்க்கலாம். அவ சொல்றா, நீ கேட்கிற. பெண்ணே, ஐயா, என் மனதில் ஒரு பெருத்த மனக்குறை என்று உரைத்தது என்ன தெரியுமா? என்ன? சூரியவர்மனோடு சூரியவர்மன் சிறந்த முறையில் அரசாட்சி செய்து கொண்டு வருதோ அப்போது தளபதி ராஜனாக என்ற பெயர் சொட்டி தளபதி பட்டத்தை கொடுத்தார். இவரா? நான் சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு வருகிறேன். மனிதனாக பிறந்தால் ஆசை என்பது வருவது சிறு சிறு வேலை கிடையாது. பொம்பளை பார்த்தா கட்டு ஆயாந்தா கூட விட மாட்டான். கோயில் பார்த்தா கொள்ளாச்சிடுவான். ஆம்பளைங்களை பார்த்தா கட்டி பிடிச்சிடுவான். நிறைய செய்வான். இதெல்லாம் பண்ணுவாரு. இந்த வேலை அனைத்தும் எனக்கு கை வந்த வேலை. இதெல்லாம் ஒரு தப்பாங்க. படைத்தவன் நான் அல்லவா? இந்த வேலை செய்தேன் என்பதற்காக சூரியபுரி நாட்டு ஆண்டு சூரியவர்மன் கரும்புள்ளி செம்புள்ளி கொட்டி கழுதை மேலே ஏற்றி விட்டான். அதுவும் பொட்டை கைதவே தருதல பயலே. அது எங்க கர்மாயிடும். பொட்டை கைது என்ன பண்ண போறாரு? தொடப்ப கட்ட போடா. இந்த சூரியபுரி நாட்டை பழிக்கு பழி வாங்க வேண்டும். என்ன பைய? அந்த கோணி பை தான். சிமிட்டி பைய, கோணி பைய. விளக்கமா சொல்லுனா பை பைனா. 100 ரூபாய் கொடுங்க, நாங்க போய் வாங்கிட்டு வந்து தரோம். நீ என்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிற? பெண்ணே, என்னால் அந்த கோட்டைக்குள் வர முடியாது. அதனால ஆகையால் உங்கள் இருவரையும் அனுப்புகிறேன். நான் சொல்வதை போல் நீங்கள் செய்து முடித்து விட்டால் பிறகு உங்களுக்கு எதை கேட்டாலும் நான் தருவேன். அங்க என்ன நடக்குதோ அதை வந்து இங்க சொல்லணும். இங்க சொன்னோம்னா இவரு எதுனா சொல்லுவாரு. அதை போய் நம்ம அங்க செய்ய வேண்டாம். நான் அந்த அரண்மனைக்கு நான் எப்படி போக முடியும்? நான் அங்க தானே வேலை செய்யறேன். நான் இசுமா உன்ன எங்க அரண்மனைக்கு அங்க என்ன பண்றீங்க? நான் வேலைக்காரமா சிப்பாய் மாரி அங்க வேலை செய்றீங்க. மன்னர் பாயத்துல நான் தாங்க இருக்கேன். நானு அங்க வேலை செய்றீங்களா? வேலை நான் தான் செய்யறேன். யாரு? மன்னர் தான் கூடதான். மன்னரியா? அவர் தான். புரிந்து விட்டதா? ஐயா, எனக்கு புரியுது. சரி, ஆனா உங்க பேரு என்னது? என் பேர் கோச்சாமி. உங்க பேரு? என் பேர் ராஜனாக. என் பேரு? உன் பேர் யாரோ வச்சியா? வச்சிடலாமா? என்னவை? தாடகை. தாடகையா? இல்ல சூப்பனாங்கை. சூப்பராகுதா? வைக்க வேண்டியதில்ல. நீ கேட்டால் போல் உருவத்தை படைத்து விட்டேன். அப்ப என்னத்தான் பேர் வச்சா? நானே பேர் சொட்டுகிறேன். வாயில் வை. என்னுடைய நாவினால். என்ன பேர்? நல்ல பேரா வைங்க. என்னுடைய நாவினால் உனக்கு பேர் சொட்டுகிறேன். வாயில வை. எந்த பேர் இருந்தாலும் சரி, நல்லா வாயில நுழையிற மாதிரி வைங்க. அப்ப குச்சின்னு வச்சிடு. இல்ல வாய் பையன்னு வச்சிடு. அதான் வாயில நோயும். பெயரை சொல்கிறாயே. இப்போதே என்னுடைய நாவினால் மந்திர சக்தினால் பெண்ணை படைத்ததற்கு பெயரை நானே சொட்டுகிறேன். என்ன பேர் தெரியுமா? மிஸ் மிஸ் கலா. கலா. மிஸ் கலா. சூப்பர் பேர். எவனா பார்த்து போயிட்டான்னு வச்சியா? ஐயோ மிஸ் 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 கலா. அதுமே வச்ச சூப்பரா வச்ச கை சூப்பர் மிஸ் மிஸ். இவள் தூரத்தில் இருந்தால் இவளை எப்படி அழைப்பது? என்ன? ஓ கலா. அப்படிதான் போனா பெயரை சுட்டு விட்டேன். என் நண்பனை உன்னுடன் அனுப்புகிறேன். தக்க முறையில் கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். பிறகு சந்திக்கலாமா? வருகிறேன். நீ போ. நான் குழந்தை இட்டு மாற சொல்லி இட்டு மாற. சர்வ ஜாக்கிரதை. யார் எப்படி எப்படி இருப்பாங்க, என்ன நான் பண்ண எல்லாத்தையும் நான் சொல்றேன். அனைத்தும் உரைக்க வேண்டும். அவள் சிறைக்க வேண்டும். நான் வர சொல்ல நீ எங்கன்னா போடு போறா. யார்? இதே கானகத்தில் அடிவாரத்தில் இங்கே இரு. உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் சூரியபுரி நாட்டை பழிக்கு பழி. என்னடா பழியிலே இருக்கறானே? வாங்கி ஏத்துறவன் என்னை தொட்டா வாய்தா சரித்திரவரை கண்கிறான். சீக்கிரம் டாடி 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 இங்க வாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஒட்டொட்டமாக ஓடி வந்திருப்பான். ஐயோ அவனா ராஜனாக எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும். உன் மனதிலே குறையா?
கேளு குறையில இல்ல நம்ம போறதுக்கு வெளிச்சுன்னா லைட் ஆகுது போடலாம். லைட் ஆகுதுமானா வயர் யார் பின்னாடி சொல்லிங்க வருது அது என்ன கெடுது மிச்சார மெத்தா நீங்க உடம்ப கட்ட அது இல்ல என்னன்னா எனக்கு ஒரு ஆசையா இருக்குது. உனக்கு ஆசை பிறந்து விட்டதா? ஆமா. மனிதராக பிறந்தால் ஆசை வருவது சகஜம். உன்னுடைய ஆசை என்ன? அதனால நாங்க அரண்மனைக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி. அதற்குள் எதுனா ஒரு ஆம்பளை ரெடி பண்ணி வைக்கிறீங்களா? டேய் அவன் என்ன கேக்குறா? ஆண்மகனை கேட்கிறான். டாபர் வாளை பார்த்து சொல்றான். ஆம்பளை சொன்னா அவரு சொல்றாரு. ஒருவன் உதவி செய்தால் ஒருவனுக்கு உதவி செய்வதை செய்யுங்க. அந்த மில்ல செய்வாங்க. என்ன செய்வது? எனக்கு காரியமாக வேண்டும். காரியமா? ஏச்சி காட்டணுமா? ஏச்சி காட்டணுமா? டேய் டேய் என்ன? குலக்கர காரியம் அல்ல. வேறனா? சுபகாரியா. அவ்வளவுதானே. மாப்பிள்ளை நான் பாக்குறேன். சரி. இல்ல நீ பாத்து வை யாருன்னா. மாப்பிள்ளை யாருன்னா பொண்ணு பாத்து வையா. பெண்ணே கலா உனக்காக இந்த வேலையை நான் செய்கிறேன். சரி. கச்சிதமாக இட்டு போய் நம்ம மேல ஒருத்தன் தான் நான் அவன் தான் பாறேன். யாரு? இந்த காலி பேவன். தொடப்ப கட்லி கலா அடிப்பாங்க. காளி நல்லா குண்டா டேய், பாடா. அவன் செட்டவாது. நான் நல்ல மக்களையாக சரி, பா, நீ பாரு. பார்க்கிறேன். கச்சிதமாக செய்து படிக்க வேண்டும். உனக்காக கத்துக்கொண்டு சூப்பர் சூப்பர். ஐயோ. சிவாரியா நீ நான் தான் கலந்து செய்யணும். அரண்மனையில் போய் நீ நான் தான் கலந்து செய்யணும். ஏன்னா என்னை பத்தி ஒரு பாட்டு பாடா. இல்ல நான் உங்ககிட்ட சில விஷயம்லாம் கேட்கணுங்க. வாங்க சொல்லு அங்கிள். அங்கிளா? அதெல்லாம் முடியாது அங்கிள். அது பரவாயில்ல ஷூ பெருசா போட்டுக்கோ அப்ப சரியா போடும். சரி ப்ரோன்னு சொல்லட்டுமா? புரோவா? ஐயோ வேணாம் புரோன்னு சொல்லாத. புரோ நான் ஜாயிட்டு உள்ள போறதானே. அது இல்ல. நேத்தா எங்க ஆயாக்கு 2 வாய்ம்பா குத்தா. ஆயாவா? அது வெளியில போட்டு திரியும். ஆஹா. செய்யல தின்னிங்க. சரி. ப்ரோனா சகோதரர். அது வேணா வேற என்ன வை. சரி நான் உன்னை மாமான்னு கூப்பிடுறேன். மாமாவா? பாப்பா. என்னன்னா நான் அந்த அரண்மனைக்கு வந்துடுறேன். நான் எப்படி என்ன கூட்டுமா வேணும்னு சொல்லி கூட்டுமா? நானு சொந்தக்காரன் சொல்லி கூட்டு போறேன். சரி சரி. எங்க சித்தப்பா பொண்ணு எங்க லவர் சொல்லிடுறேன். பெரியப்பா பொண்ணு தான் லவரா வரும். கரெக்ட். எப்பனா உள்ள வச்சுக்குவாங்க. சரி நம்மள போல நான் ஒண்ணு வச்சுக்கிறாங்க நம்ம யாரும் அவங்களுக்கு தெரியாது. சரி என்னை பத்தி ஒரு பாட்டு போங்க. இன்பமே இன்பமே உன்னை பேர் வல்லரோ சக்கரை பந்தலால் தேப்பழை சிந்தவா இன்பமே உன்னை பேர் வல்லரோ பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே இன்பமே உன்னை பேர் வல்லரோ மல்லிகை தோட்டமோ பெண்படு கூட்டமோ
உன்னை ரசப்பதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடமிருந்து பாட வேண்டும் காவிய சிந்து. பாட வேண்டும் காவிய சிந்து. நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நானா மறவே உன்னை நானா மறவே. வீடு என்னும் கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் பாருங்களே. நாடு வீடும் அண்ணன் தம்பி ஒற்றுமை நிலவோடு நேர்மை என்ற பீடத்தில் ஏறி நீதி நேரி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் என்னுடைய தாய் தந்தை அன்பால் அவதொட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ணத்தவருக்கு நிலவை காட்டி வருங்காலத்தில் வாழக்கூடிய என் செல்வங்களை நீங்கள் இருவரும் இன்று போல் என்றென்று வெடிக்க வேண்டும் என்ற தாயும் தந்தையும் உங்கள் இருவரும் உளமாற சரிங்கப்பா. அம்மா கிட்ட வாங்க போட்டுக்கலாம். அம்மா பார்த்தோன்னே அம்மா தெரியல. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மா மாரி இல்ல. உனக்கு தங்கச்சி மாரி பொண்ணு அதான் சொல்றேன். பாக்கி தங்கச்சி மாரி இருக்குது. இன்னும் மூவி இருக்கிற மாரி இருக்குது. ஏன்னா பண்ணிட்டாரா கல்யாணம் பண்ற மாதிரி பொண்ணு சமாளிக்க மாட்டேன் எடுக்க போறேன். அவர் சமாளிக்க மாட்டேன் வைக்க போற மாரி அதுல கடுப்பாரு சொன்னீங்களே அப்படித்தான். சரி இலவசம் வேணுங்க. நல்லா ஏரியா இலவசமா வேணுமா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சம்மா. எப்ப போனீங்க எங்க வந்தீங்கன்னா தெரியல. ஆமா எங்க தான் போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? சாரி வெளிநாடு பட்ட படிப்புலாம் படிச்சீங்களா? நல்லா படிச்சீங்களா? ராஜால நல்லா போனீங்களா? ஏங்க இப்ப நிறைய காலேஜ் போய் பாருங்க. ஒண்ணு கூட தனித்தனியா கிடையாது. எல்லாம் ஜது 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 ஒண்ணு கூட தனியா கிடையாது. அதே அது பைக்கில் வரும் பறக்கிறான். ஓட்டக்க அப்பங்கார என்ன பண்ணா நம்ம பொண்ணு படிக்க போய்க்குதுப்பா. அப்ப நாம நினைச்சிருப்போம் அங்க பார்த்தா அது பைக்கில் சுத்தி கிடக்கட்டும். என்ன பண்ண வாத்தியார் ஒண்டி தான் தனியாக நின்னுங்கிறான். அந்த ஆள் எதனா கேட்டா அந்த ஆள் அடிச்சுடுவாங்க போலுக்குது. ஆனால் அவன் தம்முன்னு கிடக்குறான். அதுக்குதான் உன்னை நான் கேட்டேன். இல்ல நாங்க படிப்பதற்காக நாங்க யாரு நாட்டு இளவரசி. ஐயோ நீங்களா எதுவும் பண்ண மாட்டேன். அப்பா மேல அந்த மாதிரி வளர்க்கல. அவனா கண்ணாச்சா ஓடி பிடிக்கும் அடிக்கல. சரி பரவாயில்ல இருட்டோம் வாப்பா. வெளிநாட்டு பட்ட படிப்பா வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட்ட போகிறேன். சோதனை செய்து கேள்வி கேட்க போறேன். எப்படி பதில் சொல்லணும்னு பார்க்க போறேன். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சரி கொட்டை இல்லாத பையன் என்ன பையன்? எடுத்ததுமா கொட்டை இல்லாத பழம். நான் கொட்டையில தான் ஆரம்பிப்பேன். இல்லை முட்டையில ஆரம்பிப்பேன். ஒன்று முட்டை இல்லை கொட்டை. கொட்டை இல்லாத பழம் வாழைப்பழம். என்னதா அதுதான் கொட்டையா இல்லையா? எங்க போங்க எங்க கொட்டையை பாக்குறீங்க? அப்படியே வாய் பார்த்து முழுங்கிறீங்க. அதுதான் சின்ன சின்னதா பார்த்தா தானே கொட்டையா? கொட்டை இல்லாத என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? கொட்டை இல்லாத பழம் அண்ணாச்சி பழம். அதெல்லாம் கொட்டையா இருக்காது. ஒன்னா நாளைக்கு வாங்கி சாப்பிடுவேன் தெரியும். அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தானே உங்களுக்கு தெரியும். நீங்களாம் பிஸ்கா பர்கரு பர்கரு இதெல்லாம் தோன்றீங்க அனுவோ. அது நாங்க வந்து வாங்கி சாப்பிடுமா? அப்படியே ரெடி பண்ணி கொடுத்தா அப்படியே ரெடி பண்ணிட்டோம். ஆமா குச்சில மொத்தம் ரேட் தான். இனிமே கம்ப்யூட்டர் தான் வரப்போகுது. நீங்க கையெழுத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ கம்ப்யூட்டர்ல வருதான் எல்லாமே. நீங்க சாப்பிடக்கூடாது. உட்காந்துன்னா அதே வந்து ஊட்டி விட்டுருவோம். ஆமா பாத்ரூம் போனா கூட அதே தண்ணி ஊற்றணும். அது எப்படி நம்ம வேற வர ரொம்ப சோம்பேத்தனம் ஆயிட்டாங்க எல்லாருமே. சரி விடு. சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி. கொட்டை இல்லாத காய் என்ன காய்? கொட்டை இல்லாத காய். ஆமா எல்லா காயிலும் தான் கொட்டை இருக்கு. ஏங்க இருக்குதுங்க கொட்டை இல்லாத காய் இருக்குதுங்க. நம்மள நிறைய ஃபாலோ பண்றாங்க. ஞாபகம் பண்ணுங்க. கொட்டை இல்லாத காய் என்ன தெரியுமா? கொட்டை இல்லாத காய் தேங்காய். அதெல்லாம் கொட்டையே கிடையாது. ஒன்னா நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு போய் பூ மட்டும் எப்பனாவது தட்டி வரும். தேங்காய் என்னங்க ஒரு பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றீங்க.
இத்தி தாட கேட்டேன் இந்த பக்கம் ஒருத்தர் சொல்லி இணைக்கிறார் ஃபாலோ பண்ணிங்க நீ என்ன ஃபாலோ பண்ண மாட்டேன்ற நீ சரி பரவாயில்ல ஈட்டான் வெளிநாட்டு பட்டல பட்டலாம் படிச்சேன் அப்பா என்ன அர்ஜென்ட்டா கூப்பிட்டாரு என்ன தெரியல என்ன வயசாகி போச்சு பழகுது என்ன வெளிநாட்டு வந்த பெண்களுக்கு என் இரு செல்வங்களுக்கு இந்த கலை நாட்டி ஏங்க பொம்பளைங்களை நீங்களே கத்துறீங்க பசங்க வந்து கேரக்காட்ட விடு அந்த அர்த்தம் விடுன்ற அது அதை பார்த்துட்டே தீஞ்சிங்க அடக்குதுங்க போய் பாரு என்ன விருந்து இது போல காட்டி காட்டா ரொம்ப அமங்கலமா போச்சு போ அது அது ஆடிக்கணும் சரி உட்காரு அவங்க பேர் சொல்லிட்டு நீ பார்க்க போற எனக்கு தெரியும் அவங்க பேர் சொல்லிட்டு அவர் பார்க்கலான்னு பாக்குறாரு